அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ பதிவுல கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த தசை நடந்தா நல்ல கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும், நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும், அதை பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம். கடக ராசி கடக லக்னத்தின் அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியில ஆட்சி பலம் பெறாரு, ரிஷபத்துல உச்ச பலம் பெறாரு. உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சூரிய பகவான், 3 மற்றும் 12க்கு உடையவர் புதன் பகவான், 4 மற்றும் 11க்கு உடையவர் சுக்கிர பகவான், 5 மற்றும் 10க்கு உடையவர் செவ்வாய் பகவான், 6 மற்றும் 9க்கு உடையவர் குரு பகவான், 7 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான். ஓகே, இப்போ என்ன தசை நடந்தா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும், எந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சா உங்களுக்கு நல்லது செய்யும், அதை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் 4 மற்றும் 11க்கு உடையவன். இந்த 4, 11க்கு உடைய தசை நடக்கும் பொழுது கண்டிப்பா கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். சுக்கிர பகவான் ஒரு ஆடம்பரமான கிரகம், சொகுசு வாழ்க்கை, விலை உயர்ந்த கார், நல்ல கோடீஸ்வர யோகம், நல்ல வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிற சமயத்துல கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாக இருந்தாலும், 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாக இருந்தாலும், இல்ல உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சபலமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சியா உச்சமாக இருந்து சுக்கிர தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு விபரீதமான ராஜயோக பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. உதாரணத்துக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 4, 9, 11 இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து குரு பகவானுடைய பார்வை பெற்றார்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல டெவலப்மெண்டான எதிர்காலம் இருக்கு. ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு இருக்கு. இந்த சுக்கிரதச காலகட்டத்துல நல்ல பொருளாதார ரீதியா ஒரு டெவலப்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். ஆனா இந்த சுக்கிர பகவான் நீசமடையக்கூடாது, வக்ரமடையக்கூடாது, மறையக்கூடாது. இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல இல்லாம மற்ற ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுதும் சுக்கிரதசை நடந்து சுப கிரகமான குருவினுடைய பார்வை பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல ஒரு எதிர்காலமான சூழ்நிலை நிலவும். உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிற சமயத்துல கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். கடக லக்னத்துல பிறந்து யாருக்கெல்லாம் இப்ப சுக்கிரதசை நடக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். இதே போல இந்த சுக்கிர பகவான் 3, 6, 8, 12 இந்த மாதிரியான இடங்கள்ல இல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த சுக்கிரனின் மீது சனி பார்வை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. அதே போல சுக்கிர பகவான் தனிச்சு அமர்வது இன்னும் ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரியான இடத்துல சுக்கிர பகவான் இருந்து இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், நல்ல லாப பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க, வாழ்க்கை தரம் நல்ல விதமாக அமையும். சரி, எனக்கு சுக்கிரதசை நடந்தும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த சுக்கிரன் எனக்கு கெடுபலன் தான் தருது அப்படின்னு பார்த்தா, இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல நீசமா இருந்தாலோ வக்ரமாக இருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க முடியாம இருப்பாரு. அதனாலதான் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதே சுக்கிரன் பகவான் நல்லபடியா இருந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. சரி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா உங்களுக்கு இப்போ செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க லக்னத்துக்கு 5 மற்றும் 10க்குடையவன். இந்த 5 மற்றும் 10க்குடையவன் தசை நடக்கும் பொழுது தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் அமையக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை தருவார். அதே போல கடக லக்னத்துல பிறந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அவர் தசை நடக்கும் பொழுது அற்புதமான பலன்களை தருவார். ஏன்னா செவ்வாய் பகவான் எந்த இடத்துல உச்சமடைகிறாருன்னா 7ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. கேந்திரம், திரிகோணம் இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் கூறுது. அந்த அடிப்படையில 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 5 மற்றும் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது அவருக்கு சொந்த வீடு,
மிகவும் அற்புதமான பலன்களை தரும். இந்த செவ்வாய் தசை காலகட்டத்துல ஒரு அற்புதமான வாழ்க்கைய கடக லக்னத்துல பிறந்தவங்க அனுபவிப்பீங்க. ஆனா இந்த செவ்வாய் பகவான் வக்ரமாகவோ நீசமாகவோ அசுபர்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே இந்த செவ்வாயின் மீது குரு பகவானுடைய பார்வை பட்டா இன்னும் சிறப்பான அமைப்பு. பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தா தைரியக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், இது செவ்வாய் பகவான சொல்லிட்டே போலாம். உங்களுடைய லக்னத்துக்கு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையணும், தொழிலால ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும், நாம என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில்ல அபரிவிதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாய் பகவான் நல்லபடியா இருந்தா நீங்க எதிர்பார்க்கிற தொழில் உங்களுக்கு அமையும். அந்த தொழில்ல அதிகப்படியான லாபம் காணுவீங்க. இந்த செவ்வாய் திசை காலகட்டத்துல ஒரு நல்ல கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். குறிப்பா செவ்வாய் பகவான் மறையக்கூடாது, நீசமாக கூடாது, அசுபருடைய தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை கடகலக்னத்துல பிறந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ செவ்வாய் பகவான் இருந்து சுப கிரகமான குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த தசை நடக்கிற காலகட்டத்துல கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். இந்த செவ்வாய் தசை காலகட்டத்துல வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, பொன் பொருள் ஆபரணம் இந்த மாதிரி சேர்ப்பீங்க, நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும். பல அற்புதமான பலன்களை இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தந்தே தீருவார். சரி, எனக்கு இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் எனக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்காரு, இருந்தாலும் எனக்கு அவ்வளவு பெரிய பலன்கள் நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாய் பகவான் மீது சனி பார்வையோ இல்ல ராகுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலோ கண்டிப்பா பலன்கள் மாறுபடும். அதே இந்த செவ்வாய் பகவான் வக்ரமாகவோ நீசமாகவோ மறைந்தோ இருந்தாலும் பலன்கள் மாறுபடும். குறிப்பா செவ்வாய் ஆட்சி உச்சம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி நான் சொல்லக்கூடிய நீசம் வக்ரம் மறைவு இந்த மாதிரியான இடங்கள் இல்லாம இருந்து செவ்வாய் பகவான் தனித்திருந்தாலும் ஒரு சிறப்பான யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா சூரிய தசை உங்களுக்கு ஒரு சிறப்பான தசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு குடும்பாதிபதி, 2க்குடையவன். இந்த 2க்குடையவன் தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லிட்டே போலாம். ஒரு நல்ல குடும்பம் அமையணும் அப்படின்னா இந்த கடகலக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் நல்லபடியாக இருக்க வேண்டும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கடகலக்னத்துல பிறந்து இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்லபடியா இருந்தார்னா கண்டிப்பா அவர் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல பலன்களாகவே நடக்கும். சூரிய பகவான் யாருன்னு பார்த்தா ஆத்ம காரகன், நவ கிரகங்களின் தலைவர். அப்படியாப்பட்ட சூரிய பகவான் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். கடக லக்னத்துல பிறந்து சூரிய பகவான் உச்சமாக இருந்தார்னா கண்டிப்பா ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா சூரிய பகவான் எந்த இடத்துல உச்சம் ஆவார்னு பார்த்தா மேச ராசியில சூரிய பகவான் உச்சம். இந்த மேச ராசி கடக லக்னத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சபலம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. குறிப்பா சூரிய பகவானின் மீது சனி பார்வைப்படாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னத்துல பிறந்து சூரியன் உச்சம் பெறவங்க எல்லாருக்குமே சூரிய திசை நடந்தா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா குரு தசை உங்களுக்கு ஒரு சிறப்பான தசை அப்படின்னே சொல்லலாம். 6 மற்றும் 9க்குடையவன் குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது 9ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ ஒரு சிறப்பான அமைப்பு. கடக லக்னத்துல பிறந்து குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தார்னா அவர் தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதமான பலன்களை வழங்குவார். ஏன்னா இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் தான், முழுமையான சுப கிரகம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குருண்டு. அப்படி கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து குரு தசை நடக்கிற சமயத்துல எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். குறிப்பா குரு பகவான் வக்ரமடையக்கூடாது, அசுபருடைய தொடர்பு ஏற்படக்கூடாது, நீசமடையக்கூடாது. இது மட்டும் இல்லாம இருந்தாலே போதும், கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும். இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை, செவ்வாய் தசை, சூரிய தசை, குரு தசை, இந்த 4 தசையுமே ஒரு சிறப்பான தசைகளாகும். இந்த தசை நடக்கின்ற சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்.
ஒருவேளை இந்த தசை நடந்தும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு பாவ கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றோ இல்ல பலம் இழந்தோ இல்ல வக்ரமாகியோ இல்ல நீசமாகியோ இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடுமே தவிர, ஒருவேளை இந்த 4 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகங்கள் ரொம்ப வலிமையா இருந்து அந்த தசை நடக்கிற சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதியான சந்திர பகவான் அவர் தசை நடக்கும் பொழுதும் கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் நடைபெறும். ஆனா இந்த சந்திர பகவான் நீசமடைய கூடாது. 3, 6, 8, 12 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. ராகு கேது சனி இவங்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா கடக லக்னத்துக்கு சந்திர பகவான் 11ஆம் இடமான ரிஷபராசியில உச்சமடைஞ்சார்னா ஒரு சிறப்பான அமைப்பு. அவர் தசை நடக்கின்ற காலகட்டத்துல ஒரு நல்ல கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார். ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தந்தே தீருவார். உதாரணத்துக்கு சில பேருக்கு கிரகங்கள் எல்லாமே ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மெயினா ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலுவா இல்லாத சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் சரியான சமயத்துல நடக்காது. குறிப்பா லக்னாதிபதி நீசமாகவோ இல்ல மறைந்தோ இல்ல பலனற்றோ வக்ரமாகியோ இருந்தா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்காது. மெயினான கிரகம் யாருன்னு பார்த்தா லக்னாதிபதி ஜாதகத்துல கண்டிப்பா நல்லபடியாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி நல்லபடியா இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாகவே அமையும். இப்போ இந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திர பகவான் அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ இல்லது உச்சமாகவோ இருந்தார்னா கண்டிப்பா ஒரு நல்ல பலன்களை தந்தே தீருவார். அதுவும் வளர்ப்பிறை சந்திரனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல கடக லக்னத்துக்கு புதன் பகவான் 3 மற்றும் 12 கூடிய கிரகம். இந்த புதன் தசை அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்டை தராது. இந்த புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல வலுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு 7 மற்றும் 8 கூடையவன். இந்த சனி பகவானும் வலுக்காம ஓரளவு நார்மலா இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஆனா சனி தசை அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு தரவே தராது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜோதிடத்துல பல சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது ஒரு சின்ன உதாரணம் தான். ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அப்படியே சொல்ல சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நாம ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். இப்போ கடக லக்னத்துல பிறந்து சுக்கிரன் செவ்வாய் சூரியன் குரு இந்த மாதிரியான தசை நடந்து எவ்வளவோ பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவே இந்த தசை நடந்து ஒரு சுமாரான பலன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த தசையில கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இந்த தசை நடந்தா மட்டும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைச்சிடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு வலுவா அமையணும். இப்ப நான் சொன்னபடி இந்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து நல்லபடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் நடந்தே தீரும். உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஜோதிடத்தை பத்தி நாம முழுமையா பார்க்கலாம். மேலும் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.